ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மன்னார்குடி தொகுதி அமமுக எம்எல்ஏ காமராஜை காணவில்லை, குதிரை பேரம் நடத்தி தாவேக்க கடத்தியிருக்கலாம் என்று ஆளுநரை சந்தித்த பின் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் நள்ளிரவில் எம்எல்ஏ காமராஜுடன் சென்று ஆளுநரை அவர் மீண்டும் சந்தித்தார். தனது கட்சி எம்எல்ஏ பெயரில் தாவேக்க போலி ஆதரவு கடிதம் அளித்துள்ளதாகவும் காவல்துறையில் புகார் அளித்தார். இவர் பேர்ல யாரோ வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காங்க. இவர் சொல்றாரு அது டிவிக்கே தான், எப்படி வேற யாரும் ராமசாமி அனுப்பியிருக்க முடியும்? ராவண சீதையை கவர்ற மாதிரி இன்னொருத்தங்கள்ட்ட சப்போர்ட் கேட்கறது சட்டப்படி ரைட்டுன்னா ஹார்ஸ் ரைடிங் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது கவர்னரோ இல்ல மத்தவங்களோ ஃபீல் பண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்றீங்க? அவங்க நேரா ஒரு ஃபோர்ஜரி லெட்டர் கொடுத்துட்டு இவரை ஏதாவது மடக்கலான்னு நினைச்சிருப்பாங்க, குதிரை பேரை பண்ணலான்னு நினைச்சிருப்பாங்க. எங்க எம்எல்ஏ தப்பிச்சு பதறி வந்துட்டார். அவர் பேர்ல ஒரு கடிதம் பேர் தனது பெயரில் போலி ஆதரவு கடிதம் வந்துள்ளதாகவும் ஆளுநர் மாளிகையில் இருந்து தகவல் வந்ததால் நேரடியாக இங்கு வந்துவிட்டதாகவும் எம்எல்ஏ காமராஜ் தெரிவித்தார். கவர்னரை பார்த்துட்டு டிடிவி சார் வெளியே வரும்போது ஆமா, இது மாதிரி டிவியில் வந்தது பிறகு நானே தொடர்பு கொள்றேன் அட்வொகேட்டை. நேராக அட்வொகேட் ஜெனரல்ட்ட அழைச்சிட்டு போறோம். இது மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம், தலைவர் கவனத்தை கொண்டு போங்க, இவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இவன்கிட்ட கவர்னர்கிட்ட போங்க, பிரசன்ஸ் ஆஃப் கவர்னர் நேராக போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது பேர் நேராக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த தபால் கேட்கிறது. இது நான் எழுதி கொடுத்தது. இதனிடையே அமமுக எம்எல்ஏ காமராஜ் அவரது சுய விருப்பத்தின் பெயரில் தங்களுக்கு ஆதரவு கடிதம் அளித்ததாக கூறி வீடியோ ஒன்றை தாவேக்க வெளியிட்டுள்ளது. டிடிவி தினகரன் தவறான தகவல்களை தெரிவித்து வருவதாகவும் யாருடனும் பேரம் பேச வேண்டிய தேவை தங்களுக்கு இல்லை என்றும் தாவேக்க தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.